எத்திசையும் புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனங்கே உந்தன் சீரிழமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்ந்து நன்மிழமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் கண்ணை திறந்துலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழி எங்கள் எண்ணத்தை கூறற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்த மொழி வேற்று வண்ணப்பிறமொழி கற்க உதவிய வன்மை கூர்ந்து மொழி அதனால் எங்கள் தமிழெண்ணை வாழிய வாழிய ஒன்றடி வாழ்த்துவோம். பைய மீண்டவன் மக்கள் உலகினை கையினால் உடைசை காலம் இணைந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாழரை கொண்டு வழங்குவான் அன்னை தமிழை என்னுடைய மனதை வேளால் போற்றி பணிச்சு. எப்பொழுதுமே சிலர் என்னிடம் கேட்பது உண்டு, நீ ஏன் இறைவனை வழங்குவதற்கு முன்பாக தமிழ் மொழியை வழங்குகிறாய் என்று கேட்பார். நம் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு. கடவுளுக்கு இணையாக அல்லது கடவுளை விடவும் ஒருபடி மேலாக வைத்து அன்னை தமிழை நம்மால் போற்ற முடியும். கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தார், இந்த மொழியும் அவன் தான் படைத்தான். ஆனால் இந்த மண்ணில் தோன்றிய கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், கடவுள் எல்லோருக்கும் அன்னை, அந்த கடவுளுக்கு யார் அன்னை? அன்னை தமிழ் கடவுளுக்கும் அன்னை என்று ஒரு பாடல் பாடினார். தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு இல்லையோ என்று இறைவனிடம் ஒரு புலவன் முறையிட்டதாக ஒரு பாடல் உண்டு. அப்போ இறைவனுடைய பெருமைகளை பாடி பரவசம் அடைவதற்கு இந்த மொழி தேவை என்பதனால் அந்த மொழியை வழங்குவோம். அது இறைவனுக்கான பாதம் வழங்கலாக சென்று சேர்க்கிறோம். இறைவனுக்கும் இந்த நல்ல நேரத்தில் வழங்கி மகிழ்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம். இன்று மார்கழி 8ஆம் நாள். இன்றைய பாசுரம், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காட்டுன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கடம்பைய பாவாய் விழுந்திரால் பாடி பறை கொண்டு மாவாய் கிடந்தானை மன்னரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் என்று ஆராய்ந்து அருளையோ என்பாவாய் என்று ஆண்டாள் பாடி மகிழ்ந்த இந்த பாசுரத்தை முன்னிறுத்தி மார்கழி மாதத்தொடர் விரிவுரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாகிசபை ஜனசபை சமரச சுற்று சன்மான அறக்கட்டளையை சார்ந்த பெரியவர்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நேற்றைய தினம் பட்டினத்தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் பாடி சென்றுள்ள நெஞ்சோடு குளங்கள் என்கின்ற பகுதியில் 1-2 பாடல்களையும் தரிசித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இன்னமும் கூட ஒருபடி நகர்ந்து சென்று அந்த பாடலுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நாம் தரிசிக்க உள்ளோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் இதிகாசங்கள் உண்டு. நம்ம மொழியில மற்றொரு நம்ம சொல்லிட முடியாது. பல மொழிகளில் இதிகாசங்கள் உண்டு. கிரேக்கத்திலும் லத்தீனிலும் இன்னும் பழமையான இலக்கியங்கள் உண்டு. ஹோமர் என்ற ஒரு மாபெரும் எழுத்தாளர் இலியட் போன்ற மாபெரும் காப்பியங்களை படைத்திருக்கிறார். விர்ஜினியன் என்ற ஒரு புலவரும் மாபெரும் காப்பியங்களை படைத்திருக்கிறார். ஆனால் உலக இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று காதலை பேசும் அல்லது போரை பேசும், அவ்வளவுதான். இந்த இரண்டுக்குள் எல்லா இதிகாசங்களையும் நம்மால் அடைக்க முடியும். ஆனால் இந்த மண்ணில் தோன்றிய இதிகாசங்கள் அறத்தை சொல்வதற்காகவே எழுதிய இதிகாசம். இந்த மண்ணில் மட்டும்தான் நீங்க மகாபாரதமும் ராமாயணம் இரு கண்கள் போல. நம்ம எல்லாரும் புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறேன்னா கூட நமக்கு கதை தெரியும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அந்த கதை நம்மிடம் நிலவு கொண்டிருக்கிறது. வீட்டில் இருக்க ஒரு பெரியவர் அவசியம் அந்த கதையை நமக்கு சொல்லி இருப்பார். இல்லைன்னா நம்ம சில பண்பு நலன்களை வச்சு அந்த பாரதத்திலையும் ராமாயணத்திலும் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நமக்கு சொல்லுவாங்க. 2 அண்ணன் தம்பி பாசமா இருந்தா என்னங்க சொல்லுவாங்க? ராமகிருஷ்ணரை போல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது தந்திரம் பண்ணி சூழ்ச்சிட்டா ஏன் சகுனி மாதிரி நடந்துக்கிற என்று. கற்புடை தெய்வமாக இருந்தா அவளை சீதையை போலன்னு வணங்குவோம். பெண்ணாசையை கொண்டு இருந்தா இவன் ராவணமா அறிய போறான் பாரு அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ அந்த கதாபாத்திரங்கள் தோன்றிய இதிகாசங்களை நாம் வாழ்க்கையிலும் யாசையிலும் எடுத்து நீ படிக்கலனா கூட அந்த கதை நம்ம கிட்ட காலாகாலத்துக்கு நின்று கொண்டே இருக்கு. அந்த கதை நமக்கு என்ன சொல்றது?
சொல்கின்றன. பெண்ணாசை கூடாது என்பதை ராமாயணமும், மண்ணாசை கூடாது என்பதனை பாரதமும் நின்று நிலவி சொல்கின்றன. யோசிச்சு பாருங்க, அந்த கதைக்கு வரக்கூடிய கலைமாந்தர்கள் சாதாரணமான கலைமாந்தர்கள் கிடையாது. நீங்க கிருஷ்ண பரமாத்மாயோ ராமனையோ கூட வேண்டாம், எதிர்மறை தலைவர்கள் இருந்தாங்க தெரியுமா? அவர்களே எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா? ராவணனை பத்தி கம்பன் பாடுமா, வாரண பொருளமானது வரையினை எடுத்ததோடு நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாமம் காரணி மௌலிபத்தம் சங்கரன் கொடுத்த வாழும் கொண்ட வாழும் வீரன் ராவணன். சாதாரணமானவன் கிடையாது. இலங்கை வேந்தன். இலங்கையில அத்தனை தேவர்களும் வந்து பணி செய்வாங்களாமா. யமனே அந்த நாட்டினுடைய மந்திரை ஊடுருவதற்கு பயப்படுவானாங்க. எவன் போகாமல் இடம் கொடுக்க முடியுமா? ஆனால் எதைக்கு எவன் காலடி எடுத்து வைக்க மாட்டான். அவ்வளவு உயரத்தில் இருந்த ராவணன் ஏன் வீழ்ந்தான்? அவனுக்கு உள்ள பெண்ணாசை அவனை அழித்து விட்டது. பாரதத்தில் கௌரவர்கள் படையில் யார் யார் இழந்திருந்தார்கள்? பீஷ்மர் இருந்தார், துரோணாச்சாரியார் இருந்தார், கிருப்பர் இருந்தார். அந்த கௌரவர்களே அந்த அண்ணன் தம்பி 100 பேர் இருந்தாங்க. அத்தனை பேரும் சாயம் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரமுறை ஏன் வீழ்ந்தவர்கள் கொண்ட மண்ணாசை தான் காரணம். அப்போ பெண்ணாசையும் கூடாது, மண்ணாசையும் கூடாது என்று இந்த இரு பெரும் இதிகாசங்களும் இந்த மண்ணில் தோன்றி அறத்தை மட்டுமே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நான் ஏன் இந்த 2 விஷயத்தையும் மறுபடியும் தொட்டு காட்டுறேன்னா, இந்த இரண்டையும் துறந்தவர் படைத்தார். பெண்ணாசையும் துறந்து விட்டு மண்ணாசையும் துறந்து விட்டு எதுவுமே அல்ல அவருடைய பாதம் மட்டுமே சரண் என்று வீட்டை விட்டு வெளியே வந்தவர் பட்டினத்தார். இந்த நெஞ்சோட புலம்பல் என்ற 37 பாடலில் இருக்கக்கூடிய சாராம்சம் நான் 3ஆக பிரிக்க உள்ளது. 37 பாடல் 3 மிக முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, செல்வம் நிலையற்றது என்ற தத்துவத்தை உணர வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா இருக்கலாம். உன்னை விட ஒரு ரூபாய் அதிக சம்பாதிச்சா அந்த இடம் நோக்கானது கிடையாது. ஆனால் அப்பர் பெருமானுடைய இடத்தை யாராவது தட்டி செல்ல முடியுமா? சுந்தரனுடைய இடத்தை யாராவது தட்டி செல்ல முடியுமா? மாணிக்கவாசகர் பெற்ற பெரும் பேற்றை யாராவது தட்டி செல்ல முடியுமா? இவர்கள் அத்தனை பேரும் ஒரு உயரத்தை தொட்டார்கள். இன்னொரு அடிவர் ஒரு உயரத்தை தொட்டால் 2 பேரையும் நாம் வணங்குவதை தவிர்த்து இவர் பெரியவர் அவர் தாழ்ந்தவர் நம்மால் ஒப்பிட முடியாத பெரியவர். செல்வத்தை ஒப்பிட முடியும், செல்வத்தை ஒப்பிட முடியும், அவர்தான் பெரிய பணக்காரர், இவர் ஏழை என்று ஒப்பிட முடியும். ஆனால் இந்த ஒப்பீடுகளை எல்லாம் கடந்ததுதான் உண்மையான ஞானிகள் பெற்ற உயர். இத்தனை பேருக்கும் கைலாய பதவி கிடைத்தது. இந்த பெரிய புராணத்தை எடுத்து படிச்சு பாருங்க. சிலருடைய வரலாறு சேர்க்கிறார் மிக நீண்டு பேசி இருப்பார். நான் நேற்றைக்கே சொன்னேன், நாவுக்கரசருடைய வரலாறு 2700 படங்களை தாண்டி செல்லும். சுந்தரருடைய வரலாறு நீண்டு கொண்டே போகும். ஆனால் சில நாயன்மார்கள், இப்ப பொய்யடிமை இல்லாத புலவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருமே நமக்கு உயிரிட தெரியல. அவருக்கு 5 பாட்டு தான் பாடி இருக்கிறார். சிறப்புடைய நாயன்மாருக்கு 3 பாட்டு தான் பாடி இருக்கிறார். அவைகளை ஏற்றத்தாழ்வு வந்து விட்டது என்ற அர்த்தமா? ஒரு நாளும் கிடையாது. எல்லா சிவன் கோயிலும் 63 பேருக்கு தான் சில, 63 பேருக்கும் குரு பூஜை, 63 பேருக்கும் வழிபாடு. அதுதான் காலம் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். துறவிகளுக்கு இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க வந்துருமா? வராது தானே, வரக்கூடாது தானே. நான் வரும்னு சொல்றேன். துறவிகளுக்கு மத்தியில் ஒரு ரேங்க் ஆர்டர் இருந்ததுங்க. நான் சொல்லல, பட்டினத்தாரும் சொல்ற. தாய்மான சுவாமிகளை நீங்கள் அத்தனை பேரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தாய்மான சுவாமிகளே பெரிய துறவி தான். இயற்றிய தமிழ் பாடல்களுக்கு ஈடு இணை கிடையாது. அந்த தாய்மான சுவாமிகள் சொல்றாரு, அறிவு அறிவு பட்டினத்தாரை போல் ஆறும் துறப்பது அறிவுங்கிறார். தான் ஒரு துறவி எல்லாவற்றையும் துறந்து விட்ட பிறகும் தாய்மான சுவாமிகள் சொல்கிறார், அறிவு அறிவு பட்டினத்தடிகளை போல ஆறும் துறப்பது அறிவு. யாருமே செய்ய முடியாததை பட்டினத்தார் செய்து காட்டி இருக்கிறார் என்று இன்னொரு துறவி பேசும் உயரத்தில் பட்டினத்தார் இருந்தார் என்று சொன்னால் ஏன் அந்த நிலையை அவர் அடைந்தார்? பட்டினத்தாருடைய இந்த உயர்வுக்கு காரணம், பட்டினத்தார் எல்லாரையும் திறந்துதான் தானே, எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே இந்த விஷயத்தை? பட்டினத்தார் வீட்டை திறந்தார், உறவை திறந்தார், உற்றாரை திறந்தார், மனைவியை திறந்தார், எல்லாவற்றையும் திறந்து விட்டு போனார். ஆனால் பட்டினத்தடியிலேயே துறக்காத ஒரு உறவு இருந்தது. அவருடைய தாயை அவரால் துறக்க முடியவில்லை. காதற்ற ஊசியும் வாராதானும் கடைவழிக்கே என்று எழுதிவிட்டு போன அந்த ஒரு வாசகத்தை படித்த பிறகு இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்ந்து கொண்டார். உணர்ந்துவிட்டு எல்லாவற்றையும் தூக்கி
தூக்கி எறிந்துவிட்டு ஒரு கண்ணை துணை அணிந்து விட்டு வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது மனைவி தடுக்கிறார், சிவகளை தடுக்கிறார். கேட்கவில்லை. சிவகளுக்கு இவர் அறிவுரை சொல்கிறார், நிலையற்ற வாழ்வை உணர்ந்து கொள் சிவகளை, நீ உணர்ந்து கொள். பெரும் வாழ்வு அவருடைய வாழ்வில் ஆணை சரண் புகுவதே பெருவாழ்வு என்பதை நீ உணர்ந்து கொள் என்று மனைவிக்கு அறிவுரை சொல்கிறார். அவர் கூட வேலையிலே ஒருத்தர் உதவியாளராக இருந்தார், சேந்தனார் என்ற பெரியவர். சேந்தனார் தடுக்கிறார், யாரு குழந்தைகளும் நான் உங்களை பார்க்க எழுதிருக்கேன், நீங்க போதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, செல்வத்தை என்ன செய்வது? அவருக்கும் அறிவுரை சொல்கிறார். ஆனால் பெற்ற தாய் தடுத்து நிறுத்தி, மகனே எனக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை என்று இந்த உலகம் எள்ளி என்னை நகையாடி போர்வு நம்பிக்கை விட ஏன் இப்படி செய்கிறாய் என்று தாய் கதறி அழுவார். நான் நேற்றைக்கே சொன்னேன், 5 வயதில் தந்தை இழந்தவர் பட்டினத்தை, 5 வயதில் தந்தை இழந்து விட்டார். தாயுடைய பாசத்தால் மட்டுமே வளர்ந்து விட்டார். ஒழுக்கை நெறியிலிருந்து ஒரு நாளும் தவறாமல் அப்படிப்பட்ட பிள்ளை தாய் பாசத்தை துறக்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அவர் தாயிடம் ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறார். என்ன சத்தியம் செய்து கொடுக்கிறார்? அம்மா, உனக்கு இறுதி காரியம் செய்யும் நாள் வரும் வரைக்கும் நான் இந்த ஊருடைய எல்லையை விட்டு கடக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து தாயை பூமட்டினத்துடைய எல்லையை அவர் கடக்கவே இல்லை. நான் ஒரு கேள்விக்கு வரேன், அப்படின்னு துறவி தானே, துறவி என்று சொல்லிவிட்டால் தாய் பாசத்தையும் அவர் துறந்து இருக்க வேண்டுமே. மற்றற்ற நிலைக்கு பட்டினத்தார் நகர்கிறார் என்று சொன்னால் எல்லா உறவுகளையும் அவர் துறக்க வேண்டியதுதானே நியதி, அது ஒன்றுதானே நியதி. ஆனால் பட்டினத்தரைகள் அதை செய்யவில்லை என்றால் அதற்குள்ளும் ஒரு ஆழமான கருத்து உண்டு. ஆதிசங்கரரை குறித்து நான் நேற்றே உங்களுக்கு சில விஷயங்களை சொன்னேன். ஆதிசங்கரர் பெரிய துறவி மாற்றுகிறது கிடையாது. அவருடைய ஞானத்தினுடைய விசாரத்தை எப்படி பேசி முடிக்க முடியும்? அந்த ஆதிசங்கரே அவருடைய தாய் பாசத்தை அவரால் துறக்க முடியும். ஆரியாமிகை என்பது அந்த அம்மையாருடைய எல்லாவற்றையும் துறந்து விட்டு எல்லோருக்கும் ஞானத்தை நான் வழங்க வேண்டும், என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று துறவை மேற்கொள்ளக்கூடிய ஆதிசங்கரர் தாயிடம் சத்தியம் செய்து கொடுக்கிறார். அம்மா, உனக்கான இறுதி காரியத்தை நான் வந்து செய்வேன் என்ற தாயிடம் சத்தியம் செய்கிறார் ஆதிசங்கரர். சிங்கரையில் இருக்கிறார். இந்த பாரதம் முழுவதையும் தன் பாதத்தாலே அளந்தவர் ஆதிசங்கரர். சிங்கரையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் கடைசி பொழுதுக்கு வந்துவிட்டார் என்பதை ஞானத்தால் உணர்ந்தவர் ஓடி வருகிறார். அம்மா, நான் செய்து கொடுத்த சத்தியம் இறுதி பொழுது உன்னை என் மடி மீது கிடத்துவேன். செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு துறவி வீடு வருகிறார். துறவி வீடு வாசலே கிடையாது, மீண்டும் வந்து படியேறி உள்நுழைந்து தன் தாயுடைய தலையை எடுத்து தன் மடி மீது வைத்து புலம்புகிறார். தன் மடி மீதுதான் தாயுடைய உயிர் பிரிக்கிறது. உற்றாரும் உறவினரும் சமூகம், நீ துறவியாகி விட்டு போனவர், எல்லாவற்றையும் உதறிவிட்டு போனவன், நீ அந்த பெண்ணுக்கு அந்த தாயுக்கு இறுதி கடனை செய்யக்கூடாது என்று உற்றார் உறவினர் தடுக்கிறார். அத்தனை பேருக்கு மீறி கொண்டு ஒரு துறவி யாருக்கும் ஈமக்கடன் செய்யக்கூடாது என்ற நியதியை உடைத்து விட்டு தன் தாய்க்கு ஈமக்கடன் செய்ய துணிகிறார். அத்தனை உறவினர்களும் தூக்கி எறிந்து விட்டு வெளியே போகிறார். தன் தாயுடைய உடலை தானே சுமந்து கொண்டு வீட்டுடைய கொள்ளைப்புறத்திற்கு சென்று அங்கே வைத்து தன் ஞானத்தால் தீ மூட்டி தன் தாய்க்கு இறுதி கடன் செய்தார் ஆதிசங்கரர் என்று வரலாறு. உறவையால் கூட துறக்க முடியாத உறவு தாய்ப்பாசம். பட்டினத்தாராலும் தன்னுடைய தாய்ப்பாசத்தை துறக்க முடியவில்லை. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில ஒருபடி மேல தன்னுடைய தாய் இறந்து விட்டார் என்பதை உணர்ந்து விட்டு ஓடுகிறார். ஆனால் அதற்குள்ளாக உறவினர்கள் தாயை எடுத்து ஈமக்கடன் செய்வதற்காக காட்டுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். காட்டுக்கு வந்தவர் அந்த தாயுடைய உடல் மீது விறகடித்து வைப்பதை பார்த்து விட்டு, ஐயோ, என்னை பெற்ற தாய்க்கு இந்த விறகு குத்துமே என்று எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு வாழை மட்டைகளை கொண்டு வர. வாழை மட்டை எரியாதுங்க, வாழை மட்டை எரியாது, தீ பத்தாது. ஆனால் வாழை மட்டைகளை தன் தாயுடைய பூத உடலின் மீது வைத்து தன் ஞானத்தால் எரி. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று, முதல் பாடம் என்ன? எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவி, சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், உற்றார் வேண்டாம், உறவு வேண்டாம், பற்று வேண்டாம் என்று இறைவன் ஒருவனே என்று நாடி சென்ற ஒரு துறவியால் கூட தாய்ப்பாசத்தை துறக்க முடியவில்லை என்றால் ஏன் இன்றைய நாட்டில் அனாதை இல்லங்கள் வளர்ந்து விட்டன? பட்டினத்தார்கள் நம்ம என்ன படிச்சோம்? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் நிறைய இலக்கிய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிருஷ்ணய்யா அவர்கள் ஒரு முறை கோவையில ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு செஞ்சார். என்ன சொற்பொழிவு? அவங்க அப்பா அம்மாவுடைய 50வது திருமண விழாவுக்கு ஒரு சொற்பொழிவு. தமிழ்குரு நல்லுலகத்தினுடைய 2 சிறந்த சொற்பொழிவாளர்கள், தமிழறிவு மணியனையும்
சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க ஒருத்தர் தாயைச் சேர்ந்த கோவில் இல்லை என்ற தலைப்புல ஒரு உரை நிகழ்த்துங்கள், நீங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு உரை நிகழ்த்துங்க. எதுக்கு உரை நிகழ்த்துனீங்க? அப்பா அம்மாவுடைய 50வது திருமண விழா, அதை நாங்கள் கொண்டாட விமர்சையாக கொண்டாடலாம். ஆனா அந்த விழாவில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் வந்த பேச்சாளர்கள் கேட்கிறவங்க, அம்மா அப்பா எங்க இருக்காங்க, நம்ம பார்க்கணும். என்ன அம்மா அப்பா இறந்து நாட்களாகி விட்டார்கள். அப்பொழுது இறந்த தாய் தந்தைகளுடைய விழாவை கூட வரவாமல் ஒரு மகன் விழா எடுத்து சிறப்பித்ததும் இந்த மண்ணில் நடந்தது. அப்பா இல்லைங்க, அவருடைய திருமண விழாவை கொண்டாடுறா என்ன நினைத்து வீட்டில் நம்ம மௌனஞ்சலி செலுத்தலாம். ஆனால் அன்றைக்கு கூட சமூகத்தில் அறவட வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு காரியம் எடுத்தார். இது ஒரு பக்கம், இந்த சமூகத்தில் இது ஒரு பக்கம் நடக்கிறது. சமூக வலைதளங்கள் ரொம்ப பேசப்பட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளை சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. சில நேரம் சில தொழிற்சாலைகளுக்கு அழைச்சிட்டு போவாங்க, விலங்கியல் பூங்காவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதெல்லாமே நடக்கும். அப்ப குழந்தைகளுக்கு முதியவர்கள் நாம் எவ்வளவு தூரம் மதிக்கணும் அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் ஒரு முதியவர் இல்லத்திற்கு அழைச்சிட்டு அங்கே நிறைய குழந்தைகள் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேர்களும் அந்த குழந்தைகள் அன்பாக பேசி ஒரு நாளை கழிக்கிறார்கள். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பாட்டியை பார்த்து கதறி 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 அழுகுது. எல்லாரும் போய் என்ன கேட்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அழுக மட்டும்தான் வருதே தவிர்த்து வார்த்தையே வரல. கதறி கதறி அந்த பெண், அந்த குழந்தை ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தையாக இருப்பார். கதறி கதறி அந்த பெண் அழுகுறாங்க. அப்பதான் தெரிந்தது, எந்த பாட்டியை பார்த்து அவள் அழுதாள் தெரியுமா? தன் சொந்த பாட்டியை பார்த்து அந்த குழந்தை ஒரு முதியவர் இல்லத்துக்கு சென்று இவ்வளவு நாள் இவர் வீட்டில் இருந்த பாட்டி இப்பொழுது இங்கு இருக்கிறார்கள் என்று அந்த குழந்தை தன்னை மீறி வெடித்து அழுந்த ஒரு சம்பவம் இந்த சமூகத்தில் தான் நடந்தது. பட்டினத்தாரிடமிருந்து நாம் எதை பெற்றுவிட்டோம், எதை கற்றுவிட்டோம்? எல்லாவற்றையும் துறந்த அவரால் கூட தாய்ப்பாசத்தை துறக்க முடியவில்லை என்றால் நீங்கள் துறவிகளாக போங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஒரு துறவியாலேயே துறக்க முடியாத தாய்ப்பாசத்தை சாதாரண மனிதர்கள் நாம் துறந்து விட்டோமே என்பதுதான் இன்றைய நாட்டினுடைய அவலம். இரண்டாவது மிக முக்கியமான இறைவனை நாம் எந்த நேரத்தில் நினைத்து வணங்குகிறோம்? இறைவனை ஒரு கஷ்டம் வரப்போ, நமக்கு ஏதாவது வேணுங்கிறப்போ அவர் ஞாபகம். அப்படித்தானே இருக்கிறோம். உடம்பு முடியாம படுத்து கிடக்கிறப்ப இறைவா இது ஒரு தேவையை நோக்கி இறைவனை அழைக்கிறோம். நம்ம பையன் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறப்ப என் பையன் எப்படியாவது பாஸ் ஆயிடும், ஒரு தேவையை நோக்கி இறைவனை தேடுகிறோம். எல்லாருமாய் இருப்பவன் என்பது எப்பொழுது நாம் உணரப்போகிறோம்? பட்டினத்தார் நான் சொன்னேன், துறைகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க ரேங்க் ஆர்டர்லாம் வைக்க முடியாது. முதல் இவருக்கு, 2வது இவருக்கு, 3வது இவருக்கு வைக்க முடியாது. ஆனால் பட்டினத்தார் சில பேரை பார்த்து வியந்து போறாரு. நம்ம பட்டினத்தாருடைய வாழ்க்கை கேட்கிறப்ப எவ்வளவு வியப்பா இருக்கு. இவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, நம்மளால இதை சிலருக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத உயரத்தை தொட்ட பட்டினத்தாரால் அவரே ஒருத்தரை வியந்து பார்க்கறாங்கன்னா அவங்க எவ்வளவு உயரத்துக்கு போயிருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாம். அவர் ஒரு பாட்டு சொல்றாரு, வாளால் மகரிந்து கூட்ட வல்லே நல்லே. நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? இந்த சமூகத்தில் பட்டினத்தாரை தூக்கி கொண்டாட போனேன். பட்டினத்தார் கேட்கிறார், நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? இவங்க எல்லாம் செஞ்சுட்டா ஒண்ணுமே செய்யல. என் பையனை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அல்லவே. வாளால் மகவறிந்து கூட்ட வல்லே நல்லே, மாது சொன்ன சொல்லாம் இளமை துறக்க வல்லே நல்லே. செஞ்சுட்டேன் நானு, அவர்கள் சொன்னதால் நான் துறக்கவில்லையே. தொண்டு செய்து நாளாடி கண்ணை அப்ப வல்லே நல்லே. இவங்க 3 பேரையும் படிக்கிட்டு இருக்கிறார் பட்டினத்தார். இவங்க 3 பேரும் யார்? ஏன் இந்த 3 பேரை பட்டினத்தார் சொன்னார்? வாழால் மகவறிந்து கூட்ட வல்லே நல்லே. சிறுத்தொண்டருடைய புராணத்தை கேள்விப்பட்டிருக்கோங்க. பிள்ளையை கறி சமைத்து கொடுத்த பெரியவர். நம்ம ஒற்றை வரியில் சில வரலாறுகளை சொல்லிவிட முடியாது, ஒற்றை வரியில் சில வரலாறுகளை பேசிவிட முடியாது. சிறு தொண்டர் எந்த விதத்திலும் ஒரு சிறு தவறை கூட செய்யாத சிவனடியார். அந்த சிவனடியாருக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தது தெரியுமா? இந்த இடத்தில் நம்மை வைத்து பொருத்தி பார்க்க வேண்டும். சிவனே சிவன் ஒருவனே என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியாருடைய வீட்டுக்கு அவர் கிட்ட ஒரு
ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்து விட்டுத்தான் நான் உண்ண வேண்டும். அது மிக தெளிவாக இருந்தார். ஒரு நாள் சிவபெருமானே, இந்த சிவபெருமானுக்கு இருக்கிற அத்துழியம் பற்றி அந்தவா சிவனடியார்கள் சோதிப்பதே அம்பலத்தில் ஆடும் ஆண்டவனுக்கு வேலை போடும். சிறுவனுடைய வீட்டுக்கு போறார். ஒரு காலாபைரவனுடைய வேடத்தில் சென்று, எனக்கு சாப்பாடு வேணும், ஆனா நீ போடுற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், என்ன சாப்பாடு வேணும், எனக்கு பிள்ளைக்கறி சமைத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். நம்மளால என்ன பண்ணி அடிச்சு குறைத்திருக்கோம். என்ன கேட்டுட்டு இருக்க? உண்மை நிதர்சனமான உண்மையை நான் பேசுறேன். நம்ம வீட்டில் நீங்க ஒரு சிவத்தியா இருந்தோம், பிள்ளை கறி சமைச்சு கொடுத்தா செஞ்சிருவோமா? என்ன தாய்மார் செய்யுது? முடியாது. ஆனால் சிறு தொண்டர்களுக்கு ஒத்துக்கொள்கிறார். இரண்டாவது நிபந்தனை, நீ எப்போ இறந்த ஒரு குழந்தையுடைய சடலத்தை எடுத்து வந்து செஞ்சக்கூடாது. இப்போ உயிரோட இருக்கணும், அவனை குடிச்சு கொண்டு நீ எனக்கு சமைக்கலாம். இவ்வளவு கொடுமையான நிபந்தனை. அதற்கும் அவர் சமாதானம் தெரிவிக்கிறார். மூன்றாவது நிபந்தனை, இதெல்லாம் எப்படிங்க? தாய் பிடிக்க தந்தை அறுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்வோமா? பிள்ளைக்கறி சமைத்து கொடு என்று சொன்னதே அநியாயம். அது உயிரோடு பிள்ளை இருக்க நீ கொண்டு சமைத்து கொடுக்க வேண்டும் என்பது அதிலும் கூடுதல் அநியாயம். அடுத்தபடி தந்தை பிடிக்க தாய் அறுக்க செய்ய முடியுமா? முடியாது. நாளாவது சொல்லுவார் பாருங்க, அந்த குழந்தையும் முழு மனதோடு அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டுமா? பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அதுவும் அறுக்கும் பொழுது வலிக்கும். நான் யதார்த்தமான உண்மையை தோல்விக்கு காட்டுகிறேன். ஒரு சின்ன கீழல் வந்தா நமக்கு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோமா? அந்த குழந்தை முழு மனதோடு அதற்கு ஒப்ப வேண்டுமா? இவ்வளவு செஞ்சு அந்த கறியை சமைக்கிறாங்க. கறி சமைத்து இடையில் பரிமாறப்படுகிறது. இப்ப காபாலிகர் சொல்றாரு, தந்தையால என்னால சாப்பிட முடியாது. அஞ்சாவது விஷயம், நீ கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. எது? பெற்ற தந்தை தான் பெற்ற மகனை கறி சமைத்து இலையில் வைத்திருப்பதை தந்தையும் சேர்த்து சாப்பிடணுமாமா. உங்களால அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அதற்கும் ஒத்துக்கொண்டு உட்கார்றாரு சாப்பிட. உட்கார்ந்தது மட்டும் இல்ல, காபாலிகர் சொல்றாருமா, அந்த இலையை பார்த்துட்டு தலைக்கறியை காமிக்க கேட்பாருங்க. பெருமிடத்துல பாட்டு இருக்கு, தலையை காணோம் அப்படின்னு சொல்லுவாராமா. அவங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு குடும்பமே சைவ நிலையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துல வேலை செஞ்ச அந்த பெண்மணி சொல்லுவாங்க, நீங்க கேட்டீங்கன்னு தெரியலாங்க, தலையை உரல்ல போட்டு இடிச்சு எடுத்து கறி சமைச்சிருக்கேன் சாப்பிடுங்கன்னு. அவர்கள் வீட்டில் இருந்த பெண்மணியும் சைவ நிலையில் ஒரு தலை தோன்றி நின்றார். கொண்டு வந்து இலையில வைப்பாங்க. இலையில வச்சது மட்டும் அந்த பெரியவர்களே, இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாடி எப்பொழுதுமே ஒரு வீட்டில் நீங்க யாருக்காவது அமுது படைக்கிறீர்கள் என்றால் அதற்கு இலை போட்டு விட்டு நீங்களும் மனைவி நீங்கள் சாப்பிடுவதை அவர் பார்க்க வேண்டும். இல்லைன்னா அது உபச்சாரமாக போய்விடுவாங்க. அப்ப எங்க இவர் சாப்பிடாம போயிடுவாரோ அப்படின்னு முதற்காய சிறு தொண்டரை சாப்பிட முயற்சி செய்யணும். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த சோதனைகள் எல்லாம் எதற்கு தெரியுமா? ஏதாவது ஒரு புள்ளிகரன் தளர்ந்து இருக்கிறானா சிவபெருமான் ஒரு சோதனை ஓட்டத்தை பார்க்கிறேன். முதல் சோதனை, பிள்ளையை சமைத்து விடவன் தளரவில்லை. அவன் தளரவில்லை. பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும், அவன் தளரவில்லை. சிறு தொண்டர் தளரவில்லை. தந்தை தாய் பிடிக்க தந்தை அறுக்க வேண்டும், தளரவில்லை. குழந்தை முழு மனதோடு ஒத்துக்கொள்ள வேண்டும், தளரவில்லை. தலையை இடிச்சு கொடு, தளரவில்லை. நீ பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு, தளரவில்லை. இத்தனை சோதனையிலும் வெற்றி கண்டதனால் தான் சிவனே காட்சியளித்து காலத்தால் அழியாத மாபெரும் இடத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பேர்பட்ட விஷயம். நான் சொல்றாரு, வாழால் மகவிருந்து விட்டார் அல்லேன் அல்லேன். என்னால முடியாதுப்பா, சிறு தொண்டர் மாதிரி செஞ்ச முடியுமான்னு பாட்டி இப்ப சொன்னேன். சிறு தொண்டரை பட்டினத்தால் எவ்வளவு தூரம் வியந்து 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 பார்த்திருக்கிறார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். இளமை அவரால் துறக்க முடியும். ஒரு காலத்தில் வரைக்கும் தன் மனைவியோடு நல்ல இல்லறத்தில் வாழ்ந்து வந்தவர் பட்டினத்தில். திருநீலகண்டரை வாழ்க்கை நம் அனைவரும் அறிந்திருந்தாங்க. அவர் எல்லாவற்றிற்கும் அவருடைய பேர் தெரியல, அதுதான் உண்மை. அவருடைய இயற்பெயர் என்ன என்பது வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லாவற்றிற்கும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவருடைய பெயரே திருநீலகண்ட நாயனானே மாறிடுச்சு. இவ்வளவு பெரிய சிறப்பு. தன் இயற்பெயரையே இயற்கை இறைவனுடைய பெயராக மாற்றி காட்டிய அதிசயம் இந்த மண்ணில் மட்டும்தான் நடக்கும். இந்த மண்ணில் மட்டும்தான். அவரும் இறைவன் மீது நாட்டம் இருந்ததால் சிற்றின்பத்தை அவரால் துறக்க முடியும். செல்லக்கூடாத வீட்டுக்கு சென்று வந்துவிட்ட பிறகு நீங்கள் எங்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த கையால நீங்க என்ன தொடக்கூடாது. இது நம்ம அதோட நிறுத்தி இருந்தா கூட அவர் நின்று இருக்க மாட்டார்.
திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டார். பதறி போனார். அன்று துறந்தார் சிற்றின்பத்தை. வாழ்நாள் எல்லாம் அவருடைய விரல் கை விரல் நுனி கூட எந்த பெண்ணினுடைய மேனியின் மீதும் படவே கிடையாது. அந்த கதை ஒரு நன்றாக தெரியும். சிவபெருமான் மறுபடியும் அதுதான் வேலை சிவனுக்கு. சோதனைக்கு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு சிவனடியாருடைய வேடத்தில் வந்து இவர் என்கிட்ட ஒரே ஒரு ஓடுக்கு பத்திரமா நீ வச்சுக்கோ, நான் திரும்பி வந்து வாங்கிக்குவேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு போகிறார். சிவபெருமான் அந்த ஓட்டை மறைத்து விடுகிறார். பதவி போகிறார் திருநீலகண்டன். என்ன செய்ய முடியும்? ஐயா நான் பொய் சொல்லலை, பொய் சொல்லக்கூடிய வழக்கம் கிடையாது. திருநீலகண்டத்தின் மீது ஆணை எங்கு சென்றதுக்கு மறைவிட வா ஊருடைய பொதுவுக்கு இந்த சொல்லிவிட்டு ஊர் என்ன உத்தரவு கொடுக்கிறது, உன் மனைவியுடைய கரம் பற்றி நீ ஆற்ற இறங்கி உண்மையை சொல்லி நம்புகிற அதெல்லாம் ஒரு வழக்கு இருந்ததுங்க. நீங்க நம்ம சொன்னா நம்புவோம், ரெண்டும் பொய் சொல்றதுன்னு ஒரு கீழ். ஆற்றில் இறங்கி உன் மனைவியுடைய கரம் பற்றி நீ என்ன சொல்கிறாயோ அதை இந்த சமூகம் ஏற்றது. அப்பதான் சிக்கல் வருது. என்னால் என் மனைவியை தொட முடியாதுன்னு ரெண்டு பேரும் குச்சி வச்சுட்டு இறங்குவாங்க தெரியுமா? ஏனென்றால் இந்த உண்மை வெளியே யாருக்குமே தெரியாது. உள்ளத்திற்குள் அவர்கள் கொண்ட உறுதி இருக்கிறதே, வாழ்நாள் எல்லாம் அந்த உறுதியில் இருந்து வலுவாக ஒருவரால் நிற்க முடியுமா? நம்மால் நிற்க முடியுமா? நின்று காட்டினார் திருநீலகண்டர். பேர்பட்ட பதம். அவர்கள் இறையை மூடி எந்திரிக்க பொழுது இறைவன் காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்ல, எந்த இளமையை நீ துறந்தாயோ, என் பெயரால் உன் மனைவி போட்ட கட்டளையை நிறைவேற்றி காரணமெல்லாம் நீ துறந்த இளமையை நான் திருப்பி தருகிறேன் என்று இளமையை மீட்டுக் கொடுத்தார் சிவபெருமான். படினத்தார் கேட்கிறார், மாவு சொன்ன சூழால் துறக்க வல்லே வல்லே என்று கேட்கிறார். ஏன்னா அதை செய்ய முடியலையே. மூணாவது தான் தொண்டு செய்து நாளாரி கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லே. கண்ணப்பரோட கதையை படிக்கிறப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படிமா வருஷம் ஒரு மனிதன் வந்து பக்தி செய்ய முடியும்? காலத்தினாருடைய கோயிலுக்கு என் பெற்றோர் என்னை அழைத்து சென்றபோது அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை பார்த்து ரசித்தேன். காட்டு பயங்க கண்ணப்பன் என்ன படிச்சுதான் நீங்க நினைக்கிறீங்க? இந்த சேக்கலாருக்கு இருக்கிற குசும்பு எல்லாம் சுந்தரருக்கு இருக்கக்கூடிய குசும்பு அவர் என்ன பண்றாரு, எல்லா நாயன்மார்களுக்கும் நான் அவருக்கு அடியேன் இவருக்கு அடியேன் திரைவாழ் அன்பர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே எல்லாம் ஏற்பயக்கும் அடியேன் பட்டியல் கொடுத்தே வந்தவர் கண்ணப்பருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் அடியே. கலை மலிந்த சீர் நம்பினா என்ன அர்த்தம்? கலைகளில் கற்று தேர்ந்த அவனுக்கு அடியே. எந்த யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பட்டவான்னா, எந்த பள்ளிக்கல்லூரி மலைக்கு கூட ஒதுங்க முடியாது நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா காட்டில் வளர்ந்த வேடம் கண்ணப்பர். அப்புறம் அந்த கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடையை காத்து கொண்டுட்டாரே. சுந்தரர் தவறு செய்வாரோ? மாட்டாரே. தம்புரான் தோழருடைய வார்த்தையில் போய் இருக்காதே. இப்ப என்ன அர்த்தம்? கல்வியினுடைய பயன் என்ன? ஒழுக்கத்துடைய பயன் என்ன? அன்பினுடைய பயன் என்ன? அருளுடைய பயன் என்ன? வீடு பேர். இப்படி திரும்பி பாருங்க, வீடு பேர் அடைந்த கண்ணப்பனுக்கு அருள் இருந்தது, அன்பு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, அதனால அவனுக்கு கல்வியும் இருந்தது. கலைமலைக்கு சீர்நம்பி கண்ணப்பர் கல்வியே. இந்த கண்ணப்பர் என்ன செஞ்சார்? மலை ஏறி போவாருங்க. நண்பன் ஒருவன் போகிறான், இங்க கூட சேர்ந்து ஏறாரு. சேக்கலா சொல்றாரு, 3 பேர் நடந்தாங்க. 2 பேர் தான் போறாங்க. 3வது எங்க இருந்து வந்தாரு? கண்ணப்பனுக்கு முன்னாடி கண்ணப்பனுடைய அன்பு கோஷமா, கண்ணப்பனுக்கு முன்னாடி அவனுடைய அன்பு அந்த மலை ஏறி போகிறது என்று சேக்கலார் பாடுகிறார். போனவன் பார்க்கிறான், சிவபெருமானுக்கு நம்ம சிவனடியார் சிவகோச்சாரியார் அவருக்கு பேர். அவர் வந்து பூஜை எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு வெஜிடேரியன் சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காரு, சைவ உணவு. கண்ணப்பனுக்கு தாங்கவே முடியல. இல்லைன்னா சத்து இல்லாத சாப்பாடு உனக்கு எப்படியா பத்தும்? தூக்கி போட்டார். இந்த காற்று நீ தனியாக இருந்திருக்கீங்க, நான் துணைக்கு இருக்கிறேன் உனக்கு என்று. என்னங்க இறைவன் நமக்கு துணையா, நாம் இறைவனுக்கு துணையா? இறைவன் தானே நமக்கு துணை. இறைவனுக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று இறைவனை குழந்தையாக்கி கண்ணப்பர் தாயாகிய விந்தை இந்த கதையில் உண்டு. யோன் இந்த காலத்தை அழைச்சிட்டு இருந்திருக்கீங்க, நாமும் கூட இருக்கேன், நாமும் கூட இருக்கேன், நாமும் கூட இருக்கேன்னு வெஜிடேரியன் சாப்பாடை தள்ளி விட்டு இரு, நான் சத்தான சாப்பாடு கொண்டு கூட பயணத்தையா இருக்கும். அதுல ஆச்சரியப்படுங்க. பொதுவாக சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது சாப்பிட்டு பார்க்கணும், எச்சில் பண்ண உண்மைதானே? இத்தனை தாய்மார்கள் வீட்டில் இறைவனுக்கு நம்ம பிரசாதம் படைக்கும் பொழுது சாப்பிட்டு பார்க்க உலகம் நமக்கு கிடையாது. இறைவனுக்கு அந்த புனித தன்மையோடு வைக்கிறோம். நம்மால் என்ன பண்றது தெரியுமா? பன்றி இறைச்சியை சுட்டு கடிச்சு பார்க்கிறார். இது வெந்திருக்கா, இது வெந்திருக்கான்னு கடிச்சு பார்க்கிறாரு. ஒரு தாய் அப்படித்தான் செய்வார்.
சாப்பாடு எடுத்தது குழந்தை வாழை திணிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற 2K ஜெனரேஷன்ல செய்யறாங்களோ என்னமோ தாய்மார்கள் செய்ய மாட்டாங்க. அதை அமைக்கி குழைச்சு சூடா இருக்கா சுவையா இருக்கா தாய் ஒரு வாயாவது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஒரு தண்ணி சூடா இருக்க எடுத்து குழந்தைக்கு கொடுத்துருவீங்களா நீங்க? இந்த தண்ணியோட பக்குவமான நிலைக்கு வந்ததற்கு பின்னாடி தான் ஒரு வாய் குடிச்சு பார்த்துட்டு தான் குழந்தைக்கு கண்ணப்பன் தாயாகவே மாறுது. அந்த உணர் அந்த கறியை வந்து சாப்பிட்டு பார்த்து இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வார். அவருக்கு பூ போடுறதா அப்ப பூ பிடிக்கும் போல சில பூக்களை பறித்து இவர் கொண்டே சொல்லி கொடுக்கிறார். ஆண்டாளோட கதையில சூடி கொடுத்த சுடற்கொடி நம்ம சொல்றோம்ல, முதல்ல ஆண்டாள் மாலை அடிச்சதை பார்த்துட்டு பெரியாரோட அடி பிச்சு எடுத்துருவாரு தெரியுமா? ஆண்டாள அடிச்சிருவாருங்க. நீ இறைவனுக்கு படைக்கக்கூடிய மாலையை நீ போட்டிருக்கியா அப்படின்னா அடிச்சிருவாரு. அடிச்சு அந்த மாலை எடுத்து வெளியில வீசிட்டு புது மாலை கட்டுறதுக்கு போவாரு. இறைவன் அந்த மாலை எடுத்து தான் கழுத்துல கொடுக்குவார். பொதுவாக இறைவனுக்கு நாம் அணிந்த மாலையை கொடுப்பது வழக்கமே கிடையாது. இறைவன் அணிந்த மாலையை நமக்கு பூ கொடுப்பாங்க. அது நமக்கு பெருமை, நமக்கு பேரு புண்ணியம். நாம் அணிந்த மாலை இறைவனுக்கு கொடுக்கும் வழக்கமே கிடையாது. கண்ணப்பன் அதை கொண்டு வர சொல்லியிருக்கிறார். தண்ணி வேணுமே, சாப்பிடறப்ப விற்குமே, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமே, தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு எதுவும் என் வாயில தண்ணி எடுத்துக்கிறேன், வாயில தண்ணி ஓடு மேல மறுபடியும் மேல ஓடு வெஜிடேரியன் சாப்பாட்டை ஒரு தள்ளி தள்ளிட்டு தான் கொண்டு வந்த சத்தான சாப்பாட்டை இறைவனுக்கு முன்னாடி வச்சுட்டு வாயில வச்சிருந்த நீரான அவருக்கு அபிஷேகம் பண்ணி தொண்டையில சொல்லி இந்த பூவார பூவாளர் பண்ணியாச்சு. என்ன சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா கண்ணப்பர்? ஒரு நாள் 2 நாள் இல்ல 6 நாள் இப்படி கப்பவாருக்கு சொல்வாரு. சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு 2 மீல்ஸ் கிடைச்சதான். காலையில வெஜிடேரியன் மீல்ஸ், சாயந்தரம் நான் வெஜிடேரியன் மீல்ஸ். காலையில் சிவகோச்சாரியர் வருவார். ஐயோ என்னது இது இப்படி அவசாரம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கழுவி மொழிக்கு ஒரு கும்பாபிஷேகமே நடத்திட்டு அவர் கொண்டு வந்த வெஜிடேரியன் சாப்பாடை வச்சுட்டு போவாரு. சாயந்தரம் நம்ம தலைவர் உள்ள வந்து எல்லாத்தையும் தண்ணி வச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் 6 தினங்களும் இதுவே தொடர்கின்றன. இப்ப நம்ம நியாயமான கேள்விக்கு வருவோம். என்ன பண்ணணும் சிவபெருமான்? கண்ணப்பனோட கனவுல போய் கண்ணப்பா நீ எந்த அன்பு வச்சிருக்க, ஆனா செய்யற முறைன்னு ஒண்ணு இருக்கு, முறைன்னு ஒண்ணு இருக்கு. நீ என்ன பண்ண மறைஞ்சு இருந்துக்கோ, சிவகோச்சாரியார் வருவார், அவர் என்ன செய்யறாருங்கிறத பார்த்துக்கோதான் சொல்லணும். அதுதானே நியாயம். இந்த ஆள் செய்வாரா? உங்களுக்கு இருக்கிற அட்டுழியம் இருக்கு. திருவிளையாடலாம் கொஞ்சம் கொஞ்சமா திருவிளையாடல் பண்றாரு. சிவகோச்சாரியாருடைய கனவுக்கு போய் சிவகோச்சாரியாரே நீ மறைந்திருந்து பார், கண்ணப்பன் என்ன செய்கிறான் என்பதை நீ மறைந்திருந்து பார் சொல்றாரு. சிவகோச்சாரியாரும் மறைஞ்சு நிற்கிறார். கண்ணப்பன் வேலை அந்த கண்ணப்பன் பதறி போகிறான். சிவபெருமானுடைய கண்களில் இருந்து ரத்தம் வடிகிறது. பதறி போகிறாங்க. யார் இப்படி செய்தது என்று அப்படியே கோபத்தை. அப்ப மட்டும் சிவகோச்சாரியார் கண்ணை பற்றிருந்தாரு, கொன்றுப்பான். அவ்வளவு கோபம் அவனுக்கு. யார் இந்த அநீதியை செய்தது? ஐயோ நீ இதை காட்ட மாட்டியா காட்ட மாட்டியா காட்ட மாட்டியான்னு தவிக்கிறான். அப்ப எங்கோ படிச்ச ஒரு ஞாபகம் இருக்கு, உறுப்புக்கு உறுப்பு கொடுத்தா சரியா போயிடும். எங்கோ யாரோ சொன்னது அவனுக்கு கேள்வி. அவ கண்ணை பறிச்சு வச்சா சரியா போயிடும். வலது கண்ணில் ரத்தம் இருக்கிறதா, வலது கண்ணை பறித்து எடுத்து அப்பே விட்டாங்க. சேவமான சிவபெருமான் மீது நமக்கு பக்தி உண்டு, தூய அன்பு உண்டு. ஆனால் இந்த இதோ இருக்கக்கூடிய போர் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய கண்களில் இருந்து ரத்தம் அடைந்தால் அப்புவோமா? அப்ப மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் யார் கண்ணை பிடிங்க அப்பலாம் என்று வேண்டாம் நாம் பேசுவோம். பெரியவர்களே நிதர்சனத்தை பேசுகிறது. கண்ணப்பன் அப்பி விட்டு அவன் அடைந்த மகிழ்ச்சி இருக்கு. சேக்கலார் எழுதுகிறார், அவனுடைய வலது கண்ணை தோண்டி எடுத்து அப்பிட்டாங்க. அப்பனதுக்கு பின்னாடி ஆனந்த கடலில் அவன் மிதந்தான் என்று சேக்கலார் எழுதுகிறார். ரத்தம் வழியுதுங்க. சின்ன ஒரு துரு குத்துற நம்ம எவ்வளவு தூரம் போராடுகிறோம். கண்ணை அவனே பறிச்சு அப்பிட்டான். அடுத்து சிவபெருமான் அதோடையாவது நிறுத்திக்க கூடாது. என்ன பண்றாரு? அடுத்து இடத்த கண்ணையும் ரத்தம், இடத்த கண்ணையும் ரத்தம். கண்ணப்பன் கிட்டலாம் இந்த வேலையெல்லாம் நடக்காது. அடுத்த கண்ணை பறிச்சுக்கலாம். கண்ணப்பனுக்கு ஒரு கலை மனிதங்கிறது தாங்க. அந்த அன்பனுடைய பெருக்கத்தை உடனே அவன் பிடிக்கிருக்கலாம். ஆனா பிடிக்கிட்டா எங்க வைக்கிறது தெரியாம போயிடுமே என்று செருப்பணிந்த கால்களால் இறைவனுடைய கண்ணை வச்சுட்டு அப்பதான் தடுக்கிறார். அப்போ அவர் தடுத்துக்க மாட்டார். கட்டாயமா சொல்லி சிவபெருமான் தடுத்துக்க மாட்டார். ஏன்? பக்தனுடைய தூய அன்பில் அவர் மெய்மறந்து போயிருப்பார். பிடித்த கையில் வளையல்கள் இருந்தது என்று சேக்கலார் பேசுகிறார். பிடித்தது சிவன் அல்ல, உமையவள் பிடிக்கிறார். ஏன் தெரியுமா? முதல்ல எந்த கண்ணை பறிச்சாரு? வலது கண். உமையொரு பாகமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய வடப்பாகத்தில் இருப்பது அப்பன் இடப்பாகத்தில் இருப்பதுதான் அமை.
வலது பக்கம் தோன்றப்ப அப்பா சும்மா இருந்தாரு, இடது பக்கம் தோன்றும் பொழுது அன்னை பொறுத்திருப்பாளா பிள்ளைகளுடைய துயரத்தை பார்த்து விட்டு நில்ல கண்ணப்ப என்று கரத்தை பற்றியது அன்னை உமையவள் என்று நாடாடி கண்ணையப்ப அல்லேன் அல்லேன் என்று பட்டத்தால் பாடியது நியாயம்தானே. செய்ய முடியுமா? செய்துவிட முடியுமா? மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல பாடுவாரு, கண்ணப்பன் 30 அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பிள்ளை என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்று வாவென்ற வான்கவை சின்ன பணித்திற்கே சென்றுதாய் பொருந்தி. மாணிக்கவாசகர் சாதாரணமான ஆள் கிடையாதே, பேர்பட்டது. அவருக்காக நிறைய பரியாக்கிய பெருமான். பேர்பட்ட மாணிக்கவாசகர் சொல்றாரு, என்னப்பா நான் என்ன பண்ணிட்டேன், கண்ணை பிடுங்கி அப்பி அந்த கண்ணப்பனுடைய வரலாற்றையும் அவன் செய்த தூய பக்தியும் பார்த்துவிட்டு சிவபெருமான் என்னையும் ஒரு ஆட்கொள்கிறார்னா அவருடைய கருணை எப்பேற்பட்ட கருணை என்று மாணிக்கவாசகர் பேச பட்டினத்தாருக்குவாங்க. நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தில் அப்பருக்கே, நான் இனி என்ன பண்ணிட முடியும்? அப்போ துறவு மேற்கொண்டு எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டு விலகி இறைவன் ஒருவனே சரண் என்று வாழ்ந்த பட்டினத்தாலே வியக்கும் அளவிற்கு பக்தி செலுத்தியவர்கள் இந்த மண்ணில் இருந்தார்கள் என்று சொன்னால் நாம் இன்னும் எவ்வளவு தூரம் பயணப்பட வேண்டும் என்று யோசித்துப்பார். பட்டினத்தார் இந்த புலம்பல் பாடல்கள்ல ஒரு இடத்துல சொல்றாரு, உண்டு உண்டு உழைப்பிட்டு உலகின்றே. சாப்பிட்டு சாப்பிட்டு திரிவீங்களேடா, உங்களுக்கு இறைவனுடைய பாரம் தெரியாதா? சாப்பிட்டே தெரியுவீங்க. அது ஒரு நுணுக்கம். நீ சாப்பிட்டு தெரியலன்னு சொல்றாரு, அடுத்தவங்களுக்கு சோறு போட மாட்டேங்கிறதும் இருக்கக்கூடியது. அடுத்தவர்களுக்கு உணவிட்டாலும் உன் வாழ்க்கையை கழித்தால் உன் வாழ்க்கைக்கு பயன் உண்டு என்று பட்டினத்தார் பேசுகிறார். இளையான்குமாரனுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவர் கிட்டக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா, சாப்பாடு போட்டே ஒரு மனுஷன் ஏழையா போயிருக்காரு. சாப்பாடு போட்டே ஒரு மனுஷன் ஏழையா போயிருக்காரு. எப்படி போக முடியும்? எப்படி சாப்பாடு போடுவாங்க? உண்ணல் பின்னல் பருகல் நக்கல் 4 முறை சாப்பிட முறை இருக்கு. நம்ம வெறும் சாப்பிடுறதுன்னு சொல்லக்கூடாது. உண்ணல் பின்னல் பருகல் நக்கல் 4 முறையில சாப்பிட முடியுமா? அறுசுவை உணவு இருக்கு இல்ல, 6 சுவைகளிலும் இந்த 4 முறைகளிலும் சாப்பாடு போடுவாராம். 24 டிஷ் போட்டிருக்காரு. ஒவ்வொரு முறை சிவனடியார் வரும் பொழுதும் 24 வகை பதார்த்தங்களை அவருக்கு படைத்திருக்கிறார் இளையான்குடிமாறனார். இப்ப சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 2 விஷயம் செஞ்சாலே நம்ம எவ்வளவு செலவு நேரம் ரெண்டுமே நம்ம யோசிப்போம். அதற்கான செலவும் உண்டு, அதற்கான நேரமும் உண்டு. இது தொடர்ந்து நடந்தால், ஆண்டு முழுவதும் நடந்தால் செலவாக யோசிச்சு பாருங்க. இளையான்குடிமாறனார் வாழ்நாள் எல்லாம் இதை செய்திருக்கிறார். 24 ஐட்டம் போட்டுக்கிட்டே இருந்தா என்னத்துக்காக? கல்லா கட்டுமா? வறுமை இருக்கிறார். சாதாரணமான வறுமை இல்ல. சேக்கலார் ஒரு வார்த்தை போடுறாங்க, வறுமை பதம் எய்திற்று. வறுமை பதம் எய்திற்று. வறுமை பதமா? பதம்னா என்ன அர்த்தம்? பெரும் பேரு, பெருமை அர்த்தம். வறுமை பெருமையா? வறுமை பெரும் பேரா? என்ன அர்த்தம் தெரியுமா? பேர்பட்ட சிவனடியாருக்கு வறுமை வந்து சேர்ந்தது வறுமைக்கே பெருமைன்னு அர்த்தம். அந்த வறுமையிலும் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இளையான்குடிமாறனாரும் அவருடைய மனைவியும் அந்த இரவு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. 3 நாளா சாப்பிடணும். 3 நாட்களாக அந்த கணவனும் மனைவியும் பட்டினி கிடக்கிறார். சாப்பாடு என்ன செய்ய முடியும்? கொட்டுகிறது மழை. அப்படி மழை கொட்டக்கூடிய ஒரு நள்ளிரவில், இருள் சூழ்ந்த நள்ளிரவில், சேக்காவில் இருந்தாரு, ஊழிக்காலத்தில் வரக்கூடிய இருள் மாதிரி இருக்காமா, அப்படி ஒரு இருட்டு. அந்த இருளில் அந்த சிவனை, ஏழை சிவனடியாருடைய இல்லத்தை தேடி சிவபெருமான் சிவனடியாராக வந்து சாப்பிட இருக்கா? என்ன இருக்கு வீட்டுல சாப்பிடுறதுக்கு? எதுவுமே இல்லையே, ஒண்ணுமே இல்ல வீட்டுல சாப்பிடுறது. என்ன கொடுக்க முடியும்? மாரசுவாமி என்ற அவரை வீட்டுக்குள்ள அழைத்து, ஏன்னா மழையில நினைச்சுக்காக வந்திருக்கிற இளைப்பார்கள் இடம் கொடுக்கிறார். இந்த சிவனடியாரும் படுத்து தூங்குகிறார். என்ன செஞ்சிட முடியும்? நான் சொன்னேன், நேற்றே உங்களுக்கு சொன்னேன், பட்டினத்தாருடைய புகழை நாம் பாடுகிறோம், பேசுகிறோம். அதற்கு ஈடு இணையாக நாம் பேச வேண்டியது அவர்களுடைய இல்லத்தரசிகளை. நாட்களில் மாபெரும் கைங்கரியங்கள் நிறைவேறுவதற்கு காரணம் அந்த தனிநபர்கள் மட்டும் கிடையாது. அவர்களோடு சேர்ந்து அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய தாய்மார்களை இந்த சமூகம் நினைத்து வணங்கும்.
இளையான்குடி மாறனாருக்கு 63 நாயன்மார்கள் வரிசையில் இடம் கிடைத்து விட்டது. கொண்டாடுகிறோம், பேசுகிறோம், புகழ்கிறோம். அவருடைய மனைவியுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. அந்த மாதவசி சொன்னால், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நம்ம நேற்றுதான் வயல்ல இருந்த கொஞ்சோண்டு தானியங்களை விதைச்சிட்டு வந்தோம். அந்த விதையில போட்டுட்டு வந்தோம்னா அதை போய் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு கீழே முளைச்சிருந்தது, அதை பார்த்து அதை எடுத்து கொடுங்க, நம்ம சமைச்சிருவோம் என்று இளையான்குடி மாறனாளர்கள் சிவகைங்கரியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அதை தொடர்பித்தவர் அவருடைய இளத்தரசு. கொட்டுகின்ற மலையில ஒரு போராடுற காட்சி, பேர்பட்ட காட்சி. மழை கொட்டுது. நான் சொன்னேன், ஊழிக்காலத்தை போன்ற இருள். அந்த இருளில், அந்த மழையில் இந்த அம்மையார் இளையான்குடி மாறனார் நடந்து சென்று தான் விதைத்த நெல்மணிகளை ஒன்றொன்றாக எடுத்து 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 அதை கழுவி கொண்டு வந்து மனைவியில கொடுத்தாச்சு. பின்னாடி போய் இருந்த கொஞ்சோண்டு கீரைகளையும் எடுத்து வந்தாச்சு. இப்ப அடுத்த சிக்கல், சரி அரிசி வந்துருச்சு, சோறு பொங்கிடலாம், கீரை வந்துருச்சு, ஒரு வெஞ்சினம் காய்கறி கொடுத்துடலாம், எப்படி சமைக்கிறது? அடுப்பு இல்லையே, விறகில்லையே, என்ன செய்யணும்? ஏழை வீடு, கொட்டுகிற மலையின் கூட பார்க்காமல் அவர்கள் வீட்டில் இருந்த ஓட்டை ஒடித்து அதை விறகாக பயன்படுத்துகிறார். ஏற்பட்ட விஷயம் இல்லை. நான் கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு நாளும் விலகிவிடக் கூடாது என்று நின்றதுதான் காரணம். அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து தெரியவில்லை. ஒடிச்சு சாப்பாடு போட்டு சாப்பாடு போய், ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, போய் முதல்ல சிவனுடையாரை எடுக்கும் என்று சொன்ன பொழுது ஜோதி வடிவாக காட்சி அளித்து அவர்கள் இருவருக்கும் சிவபதத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் என்று சொன்னால் ஏற்பட்ட விஷயம். தூய பக்தியினுடைய அடையாளம், தூய பக்தியினுடைய அடையாளம். நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று பட்சத்தை இடித்து வைப்பது இதைத்தான். இந்த வாழ்க்கையுடைய பயன் என்ன? ஒரு கொள்கை, ஒரு தத்துவம், ஒரு பிடிப்பிடாமல் இருக்க வேண்டாமா? இந்த மாணவ சமூகம், ஏழாவது நாளாக ஒரு நாயனார் இருந்தார். எனக்கு அவரெல்லாம் பார்த்தா ஏமாளி வேலையாவே நம்ம ஆட்கள் இருந்திருக்காங்கன்னு தோணும். ஏழாவது நாதர் அவர் ஒரு ஆசிரியர். என்ன ஆசிரியர்னா, அந்த வாழ் பயிற்சி, வாழ் சண்டை போடுவாங்கல்ல, இந்த காலத்துல ராஜாக்களுக்கு எல்லாம் சொல்லியே கொடுப்பாங்க. இளவரசர்கள் சின்ன வயசுலயே கற்றுக் கொடுப்பாங்க. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வேலறிதல், ஈட்டி எறிதல் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வாழ் சண்டையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக ஏழாவது இருப்பார். அவருக்கு எதிரியே ஒருத்தர் வந்தான். யாருன்னா அதிசூரன். அவனும் அதே சொல்லிக் கொடுக்கக்கூடியதான். இப்ப ஒரு சாலையில ஒரே கடையில 2 பேரும் போட்டா எப்படிங்க வியாபாரம் இருக்கும்? யாருக்கு தடை வரும்? லாபத்துக்கு தடை வரும். இங்க என்ன ஆகுது? அதிசூரன் கிட்ட யாருமே படிக்க போக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஏழாவது கிட்டே போறாங்க. ஏனென்றால் அது தூய சைவம். சைவத்துல அலங்காரப்பட்டார். திருநீரை பார்த்துட்டா போதுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு சரணையும் நின்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு பக்தரிடம் மாணவர்கள் சென்று படித்தார்கள். அதிசூரன் கிட்ட யாருமே வரல. அப்ப பொறாமை பொங்கும் தானே. அவன் என்ன செய்யறான்? இப்ப முடிச்சு கட்டிட்டா நமக்கு சரியா போயிடும் என்ற முடிவுக்கு வந்த அதிசூரன் என்ன செய்யறான்? ஒரு படையவே கட்டி கொண்டு போய் அவர் கூட சண்டை நிற்கிறான். தூய பக்தியின் முன்னால் எதுவுமே வெல்லாது. தூய பக்தியின் முன்னால் எதுவுமே செல்லுபடியாகும். என்ன நடக்கிறது? தோற்று போகிறார். அத்தனை பேரும் தோற்று போகிறார். எல்லோரும் தோற்று ஓடுகிறார். ஏழாவது நாள் எப்பொழுதும் போது தன்னுடைய பயிற்சியை தொடர்கிறார். இந்த அதிசூரனுக்கு தாங்க முடியல. எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணிடணும் என்று முடிவுக்கு வரக்கூடிய அதிசூரன் ஒரு தந்திரம் செய்கிறார். இவர் எதுக்கு மயங்குவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எதுக்கு மயங்குவார் தெரியுமா? திருநீற்றினுடைய நாமத்திற்கு அப்படியே தன்னைத்தானே உருக்கிக் கொள்வார். ஏழாவது என்ன பண்றான்? முகத்தை மூடிக்கிறான். கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி துணியை போட்டு மூடிக்கிறான். போர்க்களத்துக்கு வந்தாச்சு, சண்டை தொடங்கியாச்சு, மறுபடியும் சண்டை தொடர்கிறது. ஏன்னா தான் எப்பொழுதும் போல் வெற்றி அடைகிறார். அவரு கடைசியில வாழை எடுத்து வெட்ட போறப்ப அந்த துணியை கடத்திடுறாங்க. நெத்தியில் திருநீர் இருப்பதை பார்த்து விட்டு அப்படியே அந்த வாழை கீழே போட்டுட்டு கலைய மேல கையை கூப்பி அவனை கும்பிட ஆரம்பிச்சார். இதுதான் தக்க தருணம் என்று அதிசூரனும் ஏனாதிநாதரை வெட்டி வீழ்த்தினார். அவருக்கும் 63 நாயன்மார்களை இடம் கொடுத்திருக்கிறோம். இந்த கதையில் எனக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன? இந்த அநீதி தானே. ஒரு தூய பக்தன், அறத்திலிருந்து வலுவாக ஒரு பக்தன், என்றைக்குமே தவறு செய்யாத ஒரு பக்தனுக்கு இப்படி ஒரு முடிவை ஏன் சிவபெருமான் கொடுக்க வேண்டும்? நான் ஒரு முடிவு சொல்லட்டும் அந்த கதைக்கு. நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன்? ஏன்னா போலி வேஷமா நீ போட்டுக்கிட்டு வர, உன்னால் அந்த திருநீருக்கே களங்கம் என்று அவனை நாம் வெட்டி இருப்போம். சரிதானே நான் சொல்றது?
யோசிச்சு பாருங்க, நன்மையை தீயவர்கள் கையில் இருந்தால் நல்ல விஷயங்களுக்கும் அழுக்கு இழுக்கு. ஆனால் ஏனாதிநாதர் ஏன் அதை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? அதிசூரன் கெட்டவன் என்பது ஏனாதிநாதருக்கு தெரியும். அதிசூரன் கோழை வேடம் தரித்து வந்திருக்கிறான் என்பதும் ஏனாதிநாதருக்கு தெரியும். இவ்வளவு தெரிந்திருந்தும் ஏனாதிநாதர் ஏன் இதை விட்டுக் கொடுத்தார் என்றால், நீ கெட்டவனாக இருக்கலாம், நீ அறிவற்றவனாக இருக்கலாம், நீ இழியவனாக இருக்கலாம், ஆனால் நீ அணிந்திருக்கக்கூடிய திருநீர் உன்னை உயர்த்தி காட்டும் என்று ஏனாதிநாதர். நீ கெட்டவன்டா, நீ கெட்டவன், ஆனா உன் நெற்றியில் இருக்கக்கூடிய திருநீர் உன்னை புனிதமாக்குகிறது ஏனாதிநாதர் சொல்றார். சேருக்குள்ளதான் செந்தாமரை துறை, சேருக்குள்ளேயே இருந்தாலும் செந்தாமரை ஒரு நாளும் சேற்றினுடைய நாட்டம் வீசுகிறாரு. பூவோடு சேர்ந்த நார் மணக்கும், நாரோடு சேர்ந்த பூமா நாருமா? அந்த உயரம் இருந்தது. அதனால்தான் ஏனாதி இப்படி வாங்க அது கிடைக்கப்பட்டது அநீதியாக இருக்கலாம், ஆனால் காலத்தை கடந்து நின்றது சூழனா ஏனாதிநாதரா? ஏனாதிநாதருக்கு இன்றைக்கும் குரு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் நின்றது அந்த திருநீற்று பதிகத்தினுடைய வளைவு என்று சொன்னால், பட்டினத்தடிகள் கடிந்துடைக்கிறார்கள், இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் செல்வத்தின் வழியில் செல்கிறார்கள் என்று ஏராளம் பேசுகிறார்கள். அவர் புலம்புவது, எப்பா அம்பலத்தில் காலை தூக்கி ஆளும் நடராஜ பெருமானுடைய பொற்றாலை நீ பணியாமல் செல்வத்திற்கு பணிகராய், மாதற்கு பணிகராய், அழிவுக்கு பணிகராய் என்று புலம்புகிறார். யோசித்து பாருங்கள், இந்த நாயன்மார்களுடைய கதைகள் எத்தனை பெரியவர்கள், எத்தனை சிவனடியார்கள், எத்தனை சிவ தொண்டுகள் செய்து மறைந்திருக்கிறார். நாம் எப்பொழுது கடவுளை நினைப்போம் என்று நான் கேட்ட கேள்விக்கே மீண்டும் வந்திருக்கிறேன். இவர்கள் அத்தனை பேரும் எப்பொழுது கடவுளை நினைத்தார்கள்? எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். மூச்சு விடும் பொழுது நமக்கு அந்த மூச்சினுடைய அருமை தெரியாது. தண்ணிக்குள்ள மூங்கி ரொம்ப நேரம் நம்ம குடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போது காத்து கிடைக்கும் என்று ஏங்கி தடுத்து துள்ளி கொண்டு வெளியே வருவோமே, அந்த அளவுக்கு கடவுள் பக்தியுடைய ஆழத்தை உணராத வரைக்கும் நம்மால் இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்ளவே முடியும். ஒரு சின்ன கதை, இதுவும் செவிவழி செய்திகள் தான். நாரதருக்கும் அகத்தியருக்கும் ஒரு போட்டி. அகத்திய மாமுனி தமிழில் துறை கண்டவர், நாரத மாமுனி வைணவத்தினுடைய ஆழம் கண்டவர். இந்த ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? அகத்தியரே, நீங்கள் சிவனுடைய பெருமையை அதிகம் பேசுகிறீர்களா, நான் நாராயணனுடைய பெருமையை அதிகம் பேசுகிறேன்னா நமக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. அகத்தியர் நாரதருக்கு எப்பவுமே அந்த மகதை உண்டு. நாராயணனை என்னை தவிர்த்து யாருமே பேசிவிட முடியாது என்ற ஒரு நினைப்பு நாரதருக்கு உண்டு. அந்த போட்டிக்கு இறங்க அகத்தியர் சொல்றாரு, பாருங்க, இந்த ஊர்ல பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல சிவநேசன் ஒருத்தர் இருக்கான். அவன் இறைவனை கும்பிடுவதை விட நீங்க என்ன பெருசா கும்பிடுவீங்க, அவன் தான் உங்களை விட சிறந்த பக்தன் சொல்லிக்கிறாங்க. நாரதருக்கு ஏற்றுக்கவே முடியாதுங்க, பொறுக்கவே பொறுக்காரு. என்ன பண்றாரு? பாத்திரலாம், அவனா நானும் பாத்திரலாம், நான் ஒரு நாள் முழுக்க அவனை பார்ப்பேன், அவன் எத்தனை முறை சொல்றான்னு நான் பார்க்கறேன் என்று அவனுடைய வீட்டு வாசல போய் மறைஞ்சு நின்றுக்கிறார். பொழுது வெளிகிறது. எந்திரிச்ச உடனே வெளிகிறது, ஓம் நமோ நாராயணாய நமக்கு இறைவா இந்த நாளை நல்லபடியாக கொண்டு போன்னு வெளிக்கிறோம். அதுக்கு பின்னாடி அந்த வீட்டில் நடக்கிற அத்துவையை கேட்கவே முடியாது. ஒரு கூட்டு குடும்பம், 3 மருமகள், ஒரு மாமியார் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கற்பனைக்கு நான் விட்டு விடுவேன். சண்டை சச்சரவு, பானை உடையுது, மண்டை உடையுது, இப்படிதான் அந்த குடும்பத்துல பேச்சுவார்த்தை கேட்க முடியாது. நாரதுக்கு அதை கேட்டுட்டு தலையே சுத்தி இருக்கும். இப்படியா ஒரு வீட்டை வந்து நான் பார்க்கிறேன், என் பொழுது இப்படி போச்சேன்னு அழைச்சுக்கிறார் தலையை. சூரியனும் மறைகிறான், பொழுது சாய்கிறது, இரவும் வருகிறது. படுப்பதற்கு முன்பாக ஒரு முறை அவன் மீண்டும் நாராயணா இந்த நாளுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு உறங்க போகிறான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கான்? 2 தடவை சொல்லியிருக்கான். நாரதருக்கு வந்தது பாருங்க கோபம். இது ஒரு ஆளு, இது ஒரு குடும்பம், இது ஒரு கதையை நீங்க பாக்குறதுக்கு அகத்தியர் அடைஞ்சிருக்கிறா, அந்த குள்ள முடிக்கு இருக்குதுன்னு போறாரு. போய் நாரதர் கிட்ட கத்துறாரு, நாரதரே நல்ல ஆளை காமிச்சிங்க, நீங்க ஊர் உலகத்துக்கு உங்களுக்கு ஆளே கிடைக்கல, இவனை போய் என்ன பார்க்க சொல்லிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சொன்னான், இவன் ஒரு ஆளுன்னு நீங்க இனி வேற அழைச்சிருக்கீங்கன்னு திட்டுறாரு. அவன் 2 தடவை சொன்னானா, சரி நீங்க எத்தனை தடவை நாராயண பேர் சொன்னீங்க? ஒரு தடவையும் சொல்றது, என்கிட்டதான் நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்து அவனை பாருங்கன்னு, அவனை பாக்குறத பாப்பனா நாராயணனை சொல்றதை கேட்கணும், நாராயண திரும்பி வர சொல்றாங்க. அகத்தியர் சொன்னார்,
ஒரே ஒரு சின்ன பொறுப்பை உங்கள் தலைமையில் சுமத்தியதற்கே ஒரு முறை கூட உங்களால் நாராயணனுடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்றால், ஒரு குடும்ப பாரத்தையே அவன் தலைமையில் வைத்துக் கொண்டு 2 முறை அவன் சொல்லியிருக்கிறானே, நீங்கள் சிறந்தவரா அவன் சிறந்தவரா என்றார். அந்த பொறுப்புகளுக்கு மத்தியிலும் அவனால் இறைவனை நினைந்து பார்க்க முடிகிறது என்று சொன்னால், தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான் கடமை. நாரதனுக்கும் குறைவானவர்கள் அவருடைய பிரம்மச்சரிய விரதமும் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியும் உண்மையானால், அகத்தியர் அங்கு காட்ட விரும்பிய செயல் என்னவென்றால், நீ மட்டும்தான் இறைவனை வணங்குகிறாய் என்று உனக்கு இருந்த செருக்கை அகற்ற வேண்டும் என்று அவர் சொன்னாலே, அதைத்தான் பட்டத்தினுடைய புலவர் பேசுகிறது. செல்வம் தரக்கூடிய செருக்கு, கல்வி தரக்கூடிய செருக்கு எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கிறார். இந்த பாட்டு ஒரு இடத்துல கல்வியால் குறைபோகி என்னை காத்தருகிறேங்கிறார். எங்க படிப்பு தடையாக இறைவனை சேர்வதற்கு படிப்பு தடையா? இந்த 63 வரிசையில அதிகம் படிச்சவன் யார் தெரியுமா? அதிகமா படிச்ச படிப்பாள் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்பர் தான் அதிகம் படித்தவர். அப்பருக்கு இருக்கக்கூடிய கல்வி வேறு யாருக்குமே கிடையாது. இருக்கிறதே படிப்பு வாசனையே இல்லாதவர் யார் தெரியுமா? கண்ணப்பர். இப்ப கண்ணப்பரையும் அப்பரையும் கையில் எடுத்துக்கோங்க. கண்ணப்பருக்கு எப்ப முக்தி கிடைத்தது? 6 நாள்ல முக்தி. அப்பருக்கு 83 வயது வரைக்கும் முக்தி கிடைக்கிறது. கல்வி இறைவனை சேர்வதற்கு தடையா இல்லையா? கல்வி வாசம் கிடையாது கண்ணப்பனுக்கு. காட்டில் பிறந்தவர், காட்டில் வாழ்கிறவனால் அவனுக்கு 6 நாளில் முக்தி கிடைத்ததற்கான காரணம் கல்வி என்பது இறைவனை அடைவதற்கான தடை. செல்வம் ஒரு தடை கூட கல்வி ஒரு தடை என்று பட்டினத்தார் பேசுகிறார். நான் பெருசா படிச்சுட்டேன், என்ன பார்த்து என்ன கேட்கிறேங்கிற கேள்வி வருது தெரியுமா? அந்த செருக்கை யார் அறுக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனை பார்க்க முடியும் என்று பட்டினத்தார் பேசுகிறார். பட்டினத்தாருடைய புலப்படுகிற ஒரு பாட்டு, தித்திக்கும் தேனை தெவிட்டாத தெள்ள முறையே முத்திக்கு வித்தான முப்பாளை போற்றாமல் பற்றி பிடித்து இயமன் பாசத்தால் கட்டும் சுற்றி இருக்கும் வினை சூழ்நிலையே நெஞ்சமே. நம்ம படிப்பு, கல்வி, உறவு இதெல்லாம் கயிறுங்கிறார் பட்டினத்தார். இந்த கயிறுகள் நம்மை கட்டி பிடிச்சிருக்கு. இந்த கயிறையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இதை விடாம நீ பிடிச்சுக்கிட்டே இருக்கே, உன்னால் எப்படி அவனை அறிந்து கொள்ள முடியும்? முத்தைக்கு வித்தாலும் அவனை உன்னால் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் என்ற கேள்வியை பட்டினத்தார். சரி, நான் கேட்கிறேன், இறைவன் மீது இவ்வளவு பக்தி நாம் ஏன் வைக்க வேண்டும்? எதற்கு பக்தி வைக்கிறேன்? ஒரு கதை சொல்லட்டோமா? இறைவன் உங்களோடு துணை நிற்பார் என்பதற்கான ஒரு அற்புதமான கதை. இந்த கதையை கேரளத்து மக்கள் நினைத்து நினைத்து உருகி சொல்வார். இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். கேரளத்தில் குருவாயூருக்கு போயிருக்கிறீங்களா? குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒரு கதை. இறைவன் குழந்தை வடிவத்தில் இருப்பார். சின்ன பாப்பாக்கெல்லாம் அன்னப்பிரதட்சணம் பண்ணுவாங்க. எல்லா குழந்தைகளும் உட்கார சோறு விடுவாங்க. இந்த கோயில நடந்த ஒரு அதிசயம், இறைவன் நம்மோட இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல சான்று. இந்த கதையை கேட்கறப்பெல்லாம் எப்படி இறைவனுடைய கருணை இருக்கிறது நினைச்சு நான் மகிழ்வேன். ஒரு சின்ன பையன், ஒரு 6-7 வயசுக்கு ஒரு சின்ன குழந்தை. குழந்தைக்கு பசிச்சிருச்சு. பசிக்கிறப்போ அங்கேயுமே பார்க்கறப்போ ஒண்ணுமே கிடைக்கல. சாமி சன்னதி கிட்ட போயிடுச்சு. குருவாயூர் இருக்கக்கூடிய அப்பனுடைய சன்னதியே போயிடுச்சு. அங்கே 2 வாழைப்பழம் இருக்க பார்த்துச்சு. இந்த வாழைப்பழத்தை எடுத்து உன்னை பிச்சு சாப்பிட்டு இன்னொரு கையில வச்சிருக்கல, சாமி கிட்ட இருந்தா நீங்க வச்சு கொண்டு தூக்கி போயிடுச்சு. சாப்பிட்டு வெளியில வரப்போ குருக்களை பிடிச்சிட்டாரு. சாமி கிட்ட இருக்கிற பழத்தை திருடியா சாப்பிட, நீ தப்பு தானே? குழந்தை செய்து தப்பாங்க. இறைவனுடைய எல்லா குழந்தைகளும் சரிசமம் தானே. இந்த குழந்தை தப்பு செஞ்சிருச்சு, என்ன பண்றாரு? உனக்கு தண்டனை. என்ன தண்டனை? இந்த பிரகாரத்தை 50 முறை சுத்தி வாண்டாரு. அப்பனுடைய கோயில் இருந்து கருவறை இருந்துதான் நீ பழத்துட்டுங்க. இந்த அப்பனை 50 முறை சுத்தி வாண்டாருங்க. இந்த குழந்தையும் தண்டனை நிறைவேற்றுவதற்காக முதல்ல சுத்தி வந்துச்சு. 2வது சுத்து சுத்திட்டு வருது, குழந்தைய காணும். வேறொரு குழந்தை நடந்தது. இந்த குழந்தை கால சலங்க கட்டிட்டு தலையில மயிலை பீலி அசைய அசைய ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு வந்தது யாரு? கிருஷ்ணனே இறங்கி நடக்கிறான். முதல் சுற்று குழந்தை, 2வது சுற்று கிருஷ்ணன், 3வது சுற்று குழந்தை, 4வது சுற்று கிருஷ்ணன், 5வது சுற்று குழந்தை, 6வது சுற்று கிருஷ்ணன். 50ல 25 குழந்தை சுத்துச்சு, 25 கிருஷ்ணன் சுத்தினாருங்க. கிருஷ்ணன் சுத்தினார். குருக்கள் பதறி போய் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனுடைய பாதத்தை புடிச்சுக்கிட்டு, கண்ணா நான் தன்னை குழந்தைக்கு தானே கொடுத்தேன், நீ ஏன்பா உன் கால் நோக 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 நடந்தே
கொடுக்கிறான், ஒரு பழத்தை அவன் சாப்பிட்டு இன்னொரு பழத்தை எங்கிட்ட தூக்கி போட்டான், அப்ப தண்டனை எனக்கும் பாதி பங்கு உண்டு என்று கிருஷ்ணன் சொன்னதாக கடவுள் அவன்கிட்ட கொடுத்துருங்க, அத்துணைக்குமான நிழலாக அவர் நிற்பார் என்று. இதை விட ஒரு கதை வேணும். ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு இவர்தான் கடவுள் முக்திக்கு வழி செய்வார் என்றெல்லாம் தெரிந்ததான் செய்யலாம்னா அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இதாங்க சாமி, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு என்று ஏதோ சொன்ன வார்த்தை ஒரு சின்னஞ்சிறு குழந்தையுடைய காதுகளில் பட்டு அந்த குழந்தை செய்த ஒரு சின்ன செயல் கண்ணனையே இறங்கி வந்து குழந்தையின் பக்கம் நிற்க வைத்தது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை 37 பாடல்களில் பட்டினத்தார் சொல்லக்கூடிய 3 முக்கியமான விடயங்கள். எல்லாவற்றையும் துறந்து விட்டாலும் தாய் பாசத்தை நீங்கள் துறக்கக்கூடாது. ஒரு துறவி எல்லாவற்றையும் துறந்து விட்ட துறவியின் மீது தந்தை வந்தால் அந்த தந்தை தான் துறவியை வணங்க வேண்டும். ஆனால் துறவி வரும் பொழுது துறவிதான் தாயை வணங்க வேண்டும். அவ்வளவு உயரத்தை தாய்மார்களுக்கு இந்த சமூகம் கொடுத்தது. பட்டினத்தாரும் அதை பேசுகிறார். இரண்டாவது, செல்வ நிலைகளிலிருந்து என்றைக்கு விடுபட்டு வருகிறோமோ, தவளை பாம்பினுடைய வாயில் சென்று நிற்பதை போல இந்த செல்வங்கள் உன்னை பிடித்துக் கொள்ளும். அவற்றிலிருந்து நீ விலகி வந்தால்தான் உத்தமமும் உயர்வும் கிடைக்கும் என்று பட்டினத்தார் பாடி பாடி சொல்லுங்கள். செல்வ நிலைகள் எல்லா செல்வதும், கல்வியும் ஒரு செல்வம், எல்லாவற்றையும் துறந்து இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்தால் மட்டும் போதுமா? மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம், இறைவன் ஒருவனே, அவன்தான் எல்லாவற்றிற்கும் என்று சரண் புகுந்தவர்களுக்கு அவனே இறங்கி வந்து துணையாக நிற்பான். பட்டினத்தார் அடிகள் ஊருக்குள்ள பறக்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கிறப்ப அவங்க அக்கா ஒருத்தர் இருப்பாங்க. அந்த ஜாதியில் இருந்தவங்க எல்லாம் ஒரு தம்பி என்ன இப்படி போயிட்டாங்க, அந்த அம்மாவும் விளக்கி வச்சிருப்பாங்க. அந்த அம்மாவை தாங்க முடியல, சமூகத்தோட ஊரோட ஒத்து வரணும், இவன் நம்ம குடும்பத்துக்கே இழுத்து செய்யறான்னு சாத்தாட்ட விஷத்தை கலந்து அவர் யாசனம் கேட்டு வரப்ப போட்டுவாங்க. பட்டினத்தரைகளுக்கு அப்பம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த அப்பத்துல விஷத்தை கலந்து பட்டினத்தரைக்கு எப்படி யாசனம் கேட்கிறப்ப எல்லா வீட்லயும் தான் யாசனம் கேட்பாரு, அவர் வீட்டிலேயே கேட்பாரு. அவர் எந்த வீட்டை கட்டி வாழ்ந்தாரோ அந்த வீட்டிலே கேட்கிறப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, கதவு திறந்து மணக்கதவு திறக்கலாமான்னு போயிருவாரு. அப்படி அவங்க அக்கா வீட்டுக்கு வர்றப்ப அப்பத்துல விஷம் கிடந்து கொடுத்துருவாங்க. நிறைய பாசம் அப்படியே இருக்கு போல அந்த அப்பத்தை வாங்குவாரு. இறைவன் காட்டிடுவாருங்க அதுக்குள்ள விஷம் இருக்குன்னு. இறைவன் காட்டிடுவார். ஓட்டப்பம் வீட்டை சொல்லி தூக்கி வீசுவார் பாருங்க, ஒட்டுமொத்த வீதிய தீக்குறை. எங்கிருந்து வந்தது அந்த ஞானம், எங்கிருந்து வந்தது அந்த தெளிவு, எப்படி அதை தெரிஞ்சுட்டாரு அப்பத்துல விஷம் இருக்கு அப்படின்னு? இறைவன் காட்டியாரும், இறைவன் காட்டியாரும் முழுமையாக நான் நம்புகிறேன். இறைவன் இல்லாமல் அது நடக்காது, இறைவன் இல்லாமல் அது நடக்காது. அப்பேற்பட்ட தத்துவங்களை கொடுத்ததற்கான ஒரே காரணம், உங்கள் யாரையும் பட்டினத்தரைகள் எல்லாத்தையும் வீட்டு துறவியாக வாங்கன்னு ஒரு பாட்டங்களோட பேச கிடையாது. துறவியுடைய மேன்மையை பேசியிருப்பாரை தவிர்த்து துறவைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிடவில்லை. அது ஒரு படிநிலை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிநிலை. எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்தாலும் அவை எல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் பெற வேண்டும் என்றுதான் அந்த பெருமகனார் பாடி 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 இவ்வளவு பெரிய பாமாலைகளை அருளி செய்திருக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், ஒரு துறவியுடைய இலக்கணம் தனிமை. பாரதம் சொல்கிறது துறவியுடைய இலக்கணம் தனிமை என்று. அவர் நினைத்திருந்தால் ஒரு மரத்திற்கு சென்று அமர்ந்திருக்கலாம், ஒரு மரத்திற்கு சென்று தான் மட்டும் இருந்து எல்லாவற்றையும் அறிந்து ஞானத்தை எய்து அவர் மறைந்து இருக்கலாம். ஆனால் இந்த சமூகம் ஒரு அடியாவது உயர வேண்டும் என்று ஒரு பெருமகனார் நினைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உயர், அதுதான் அவர் அடைந்த பேர். அப்படிப்பட்ட வழிமுறைகளை சொல்லி வாழ்ந்து காட்டிய பட்டினத்தாருக்கு அடிப்பதற்கு இணைத்தது என்று சொன்னால், இந்த நிலைகளை எல்லாம் கடந்து இறைவனுடைய பேராற்றலை உணரக்கூடிய நிலைமை நமக்கும் வந்தால் நமக்கும் வாழ்க்கை இனிக்கும் என்பதுதான் பட்டினத்தாருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்பர் சொன்னாரே, நின்னவார் பிழையஞ்சி நீயானாய் நினைப்பார்கள் மனத்திற்கு ஒரு வித்துமானாய் மண்ணானாய் மன்னருக்கு ஒரு அமுதுமானாய் மறைநான்குமானாய் பொன்னானாய் மணியானாய் போதுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே என்னை என்னாவாய் என்னாவாய் என்று நான் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுவனேன். என்ன சொல்லிட முடியும்? உனக்கு எது சொன்னாலும் பொருந்தும், எவ்வளவு சொன்னாலும் பத்தாவது என்கின்ற உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உன்னை உணரக்கூடிய ஞானத்தை எனக்கு தந்தருங்க என்று பாடிய பட்டினத்தாருடைய பெருமையும் அவருடைய புகழையும் போற்றி பணிவோம். 100,000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய புகழும் பெருமையும் இந்த மண்ணுலகத்தில் நிலைத்து நிற்கும். அந்த பெருமையை நாமும் அடைவதற்கு அவருடைய வழித்தடத்தில் பயணிப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அந்த சபைக்கு என்னுடைய நெஞ்சத்தின் அடுத்தத்திலிருந்து நன்றியை சொல்லி ஒரு சிறுவனுடைய உரையை கேட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளுடைய நன்றி மலர்களை காண நன்றி.